VR வணிக வளாகத்தில் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நுகர்வோர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டட விதிகளின்படி வணிக வளாகங்களில் போதுமான வாகன நிறுத்துமிட வசதி செய்து தர வேண்டியது அவசியம் என்று மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். சென்னை திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த VR வணிக வளாகத்துல வாகனம் நிறுத்த முதல் 1 மணி நேரத்துக்கு 50 ரூபாயும், அடுத்தடுத்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் தலா 30 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுவது எதிர்த்துதான் சென்னை கொசப்பேட்டையை சேர்ந்த அருண்குமார் என்பவர் சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்தில் புகார் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட விதிகளின்படி வணிக வளாகங்களில் போதுமான வாகன நிறுத்துமிட வசூல் செய்து தர வேண்டியது அவசியம் எனவும், அதற்காக தனியாக கட்டணம் வசூலிக்க முடியாது எனவும், தன்னிடம் பார்க்கிங் கட்டணம் வசூலித்த நியாயமற்ற வர்த்தகம் என்பதனால 1 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழக்கு செலவாக 50 ரூபாய் வழங்கும் வணிக வளாகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த ஆணையம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட விதிகளில் வணிக வளாகங்கள்ல வாகனங்களுக்கு பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க கூடாது என கூறப்படவில்லை என வணிக வளாகம் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தை நிராகரித்தது. பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கலாம் என்பது தொடர்பான விதிகள் எதையும் வணிக வளாக நிர்வாகம் தாக்கல் செய்யாதை சுட்டிக்காட்டிய ஆணையம் திருமங்கலத்தில் இருந்த வணிக வளாகம் வாடிக்கையாளர் வாகனத்தை நிறுத்துவதற்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கக்கூடாது என்றும், பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதை உடனே நிறுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. மேலும் மனுதாரருக்கு 10,000 ரூபாய் இழப்பீடும் வழக்கு செலவாக 2,000 ரூபாய் வழங்க வணிக வளாகத்துக்கு உத்தரவிட்ட ஆணையம் வணிக வளாகங்கள்ல கழிப்பறை, எஸ்கலேட்டர், லிப்ட் போன்ற அடிப்படை வசதிகள் வரிசையில வாகன நிறுத்தப்படும் அடிப்படை வசதி என்ற பட்டியலில் வருமா, சட்டப்பூர்வமா ஒழுங்குபடுத்தப்பட்டால் மட்டுமே வாகன கட்டணம் வசூலிக்க முடியுமா என்ற கேள்விகளுக்கு விடை காண நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.